என்ன மேடம், எங்க அப்பா யாருங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அத்தனை பெரிய கூட்டத்துல அவமானமா போயிடுச்சு. எங்க அம்மா நடத்தையிலேயே சந்தேகப்பட்டுட்டாங்களே. என்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியல. மேடம், உங்களை என் தாயா நினைச்சு சொல்றேன். நான் ஒரு சிவப்பு ரோஜானு எனக்கு நானே கர்வமா இருந்தது போய் சேத்துல செந்தாமரையோன்னு சந்தேகம் வந்துடுச்சு. இல்லம்மா, இல்ல, நீ சேத்துல செந்தாமரை இல்ல, சிவப்பு ரோஜா தான். ஒரு நாளைக்கு இந்த உலகத்துக்கு தெரியாதான் போகுது. அது வரைக்கும் எனக்கு கல்யாணம் நடக்காது போல இருக்கு மேடம். நான் நடத்தி வைக்கிறேம்மா, உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. எனக்கு இதுக்குமா தேங்க்ஸ் சொல்றேன். நேரமாச்சு, வீட்டுக்கு புறப்படும். சுஜா, எதை பத்தி உங்க அம்மா கிட்ட கேட்காதேம்மா, நான் சொல்ற வரைக்கும். சரி மேடம். நீங்களா வீட்டிலே இருக்கீங்களா? ஆமா, நீயும் சுஜாவும் பேசுனதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஆமா, அந்த பெண்ணு யார்? அன்னைக்கு கேட்டேன், அந்த பெண்ணு ரொம்ப புத்திசாலி, அதனால அன்பு காட்டுறேன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு நீங்க பேசுனதை பார்க்கும்போது ஒரு ப்ரொஃபசருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள தொடர்பா தெரியல. அந்த பெண்ணுக்கும் உனக்கும் ஏதோ ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். சவுக்கடிப்படலாம், சந்தேகப்படக்கூடாது, சந்தேகப்பட வைக்கவும் கூடாது. சொல்லுமா, சொல்லு. வசந்தி, உன்னோட முழு நம்பிக்கைக்கு நான் இன்னும் ஆளாகலே நினைக்கும் போது அந்த வேதனை என்னால தாங்க முடியலாமா? பாஸ்கர், பாஸ்கர், உண்மையை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. சுஜாதா வேற யாரும் இல்லை, நான் பெத்த பொண்ணு பாஸ்கர், நான் பெத்த பொண்ணு. உண்மையாவா? ஆமா பாஸ்கர், ஆமா. எனக்கு வாழ்வு கொடுத்த நீங்கதான் என் பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கணும். அவளுக்கும் பிரபுவுக்கும் நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் பாஸ்கர். நிச்சயமா. வசந்தி, நான் கேட்கிறேன்னு வித்தியாசமா நினைச்சுக்காதே. சுஜாதாவோட அப்பா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க, உட்காருங்க. வாங்கிக்கங்க. இதெல்லாம் எதுக்கு? வாங்கிக்கங்க. சொல்றேன். இல்ல, முதல்ல சொல்லுங்க, அப்புறம் வாங்கிக்கிறேன். அதாவது கேஸ் விஷயமா? நோ நோ நோ, இது கல்யாண விஷயம். அடடே, அப்ப பரவாயில்ல, கொண்டாங்க. மல்லிகா, காஃபி கொண்டாமா? அப்புறம் கல்யாணம் யாருக்கு? 10 ஏழைகளுக்கு ஏன் செலவுல கலப்பு திருமணம் செய்து வைக்கிறேன். ஐம் சின்சியர்லி டெல்லிங், நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். முற்போக்கு எண்ணங்கள் கொண்ட நீங்க தான் இந்த கல்யாணத்துக்கு தலைமை தாங்கி நடத்தி வைக்கணும். வாய்ஸ் வாய் நாட் நான் வரேன். உங்க சௌகரியத்தை உத்தேசிச்சு வர்ற ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணத்தை வச்சிருக்கேன். எங்க நான் மறுப்பு சொல்லிடுவணும்னு முன்னேற்பாடாகவே வந்திருக்கீங்க போல இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அவசியம் நானே வந்து நடத்தி வைக்கிறேன். போதுமா? காபி சாப்பிடுங்க. ஓ, வணக்கம்மா. மிஸ்டர் பாஸ்கர், நீங்களா? மல்லிகா, உனக்கு இவரை ஏற்கனவே தெரியுமா? ஓ, எல்லாம் தெரியுங்க. இவரு என் காலேஜ் மேட். இப்ப சாது மாதிரி இருக்காரே, அடே அப்பா, அந்த காலத்துல இவர் ஆடின ஆட்டம். மல்லிகா, எனக்கு இவரை பத்தி கொஞ்சம் தெரியும். மிஸ்டர் பாஸ்கர், இப்போ எப்படி இருக்கிறீங்க? இருக்கேன். ஆனா நீங்க நினைக்கிறபடி இல்ல. இப்ப நான் காவி கட்டி கமண்டலம் ஏந்தாத சன்னியாசி, பிரம்மச்சாரியான துறவி. அப்படியா? நீங்க வசந்தியை கல்யாணம் செஞ்சுட்டு குழந்தைங்களோட இருக்கீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். மல்லிகா, வாட் நான்சென்ஸ் ஃபார் டாக்கிங். வசந்தி செத்து போய் பல வருஷங்களாச்சு. யார் சொன்னது? நம்ம கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தாளே. யார்? வசந்தியா? வசந்தி ஏதா. அன்னைக்கு ராத்திரி அவதான் எனக்கு அலங்காரம் பண்ணி விட்டா. உங்களை அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னேன். என்ன காரணமோ தெரியல, என்கிட்ட சொல்லிக்காமலேயே போயிட்டா. அதுக்கப்புறம் அவளை பாக்கணும்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், முடியலங்க. My God, இதை என்னால நம்பவே முடியலையே. அப்ப அவ செத்து போயிட்டதாக சொன்னது பொய்யா? அப்படின்னா வசந்தி உங்களுக்கு முந்தைய தெரியுமா? நல்லா தெரியுமே. அவளைத்தான் நான் முதல்ல பெண் பார்த்தேன். அவ செத்து போயிட்டதாக அவங்க மாமா சொன்னதுக்கு அப்புறம் தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஓஹோ, அதனாலதான் என்கிட்ட சொல்லிக்காம போயிட்டாளா? என்ன இது, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கேன். இந்த கல்யாணத்துக்கு நீங்க வீட்டுல எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். வரட்டுமா? வரமா? வர சார். அடுத்து பிரபு சுஜாதா.
கடவுளே, என்ன இது? தம்பி, இதெல்லாம் ஓ ஏற்பாடா? இல்ல, என்னுடைய ஏற்பாடு. மிஸ்டர் பாஸ்கர், இந்த திருமண விழாவுக்கு என்ன சொல்லி என்ன தலைவதாக கூப்பிட்டீங்க? 10 அனாதைகளுக்கு கலப்பு திருமணம் சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அப்படின்னா எங்க பிள்ளை பிரபுவும் அனாதையா? நாங்க வேண்டாம்னு சொன்ன பொண்ண எப்படியாவது என் பிள்ளை தலையில கட்டி வைக்கணும், அதுக்காக 10 அனாதைகளுக்கு கல்யாணம், அப்படித்தானே? ஏன் கண் முன்னாலேயே என் குடும்ப கௌரவம் குடி தோண்டி புதைக்கப்படுற ஒரு தகாத நிகழ்ச்சிக்கு நான் தலைமை தாங்கணுமா? மிஸ்டர் பாஸ்கர், என் கேள்விக்கு உங்க இதயத்தை தொட்டு பதில் சொல்லுங்க. யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. ஏமா, ஏன் நடக்காது? நீங்க யாரு? நான் சுஜாதாவோட அம்மா. ஓஹோ, நீங்க தான் கல்யாணி அம்மாளா? உங்க பொண்ணு அப்பா யாருன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்றாங்க. எப்படி தெரியும்? ஏம்மா கல்யாணி, உங்க கணவர் உங்களை விவாகரத்து பண்ணி எத்தனை வருஷமாச்சு? நீங்க யாரம்மா? மாப்பிளைக்கு சொந்தக்காரங்களா? இல்ல, வேண்டியவங்க. ஓஹோ, அதானே கேட்டேன். சொந்தக்காரங்க சும்மா இருந்தாலும் வேண்டியவங்க விட மாட்டாங்களே. ராமாயணத்துல கூனி கைக்கு சொந்தம் இல்லையே. வேண்டியவங்கிற முறையில தானே வேண்டாத வேலை செய்தா. ஆமா, இப்ப நீங்க என்ன கேட்டீங்கம்மா? உங்க விவாகரத்து நடந்து எத்தனை வருஷம் ஆகுது? 20. பொண்ணுக்கு என்ன வயசு? 18. அதாவது உங்க விவாகரத்து நடந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு பிறந்திருக்கா. ஆமா ஆமா ஆமா, இப்ப என்ன சொல்றீங்க? இந்த பாருங்க, இந்த பெண்ணுடைய தகப்பனார் யாருன்னு எனக்கு தெரியணும். இல்லைன்னா இவ ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்படாது. அம்மா, சுஜாதாவுக்கு அப்பா இல்லைங்கிறதுனால என்னென்ன பேசுறதா? அப்பா இல்லன்னா செத்துட்டான்னு அர்த்தம். இல்ல இல்ல, நான் சொல்றேன், சுஜாதாவுக்கு நான் தான் தகப்பேன். சுஜாதா ஏன் மக. இல்ல இல்ல, சுஜாதாவுக்கு ஒரு தகப்பனும் இல்லை, இவங்க தாயும் இல்ல. சுஜாதாவுக்கு நான் தான் தாய். வசந்தி, அடி பாவி. அக்கா, உங்க வாக்கை மீறிட்டு என்ன மன்னிச்சிடுங்க. என் மகளுக்கு தகப்பனார் யாருங்கிற கேள்வி பிறந்து அதுக்கு என் மாமா பதில் சொல்ல வேண்டிய கேவலமான நிலைமை வந்ததுக்கு அப்புறம் இன்னுமா நான் உயிரோடு? வசந்தி, நீயா? ஆமாங்க, எந்த வசந்தி செத்து போயிட்டு தான் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதே வசந்தி இப்ப உயிரோடு வந்து நிக்கிறத பார்த்து உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குதா? நான் யாரையும் பழிவாங்க இங்க வரலீங்க. சுஜாதாவுடைய அப்பா நீங்க தாங்கிறத நிரூபிக்கத்தான் நான் இங்க வந்தேன். வசந்தி, சுஜாதா ஏமாளா? சுஜாதா ஏமாளா? ஆமாங்க, உங்க பொண்ணுதாங்க. இல்ல தம்பி, செத்து போறவன் உயிரோட வந்திருக்கிறத பார்த்து உன் மூளை குழம்பி போயிடுச்சா? அவன் போய் சொல்றான், நீ நம்பாத. இல்லக்கா, கல்யாணத்துக்கு முன்னாலேயே வசந்தி நானும் தனிமையில சந்திச்சிருக்கிறோம். வசந்தி செத்திருக்க முடியாதுன்னு உங்ககிட்ட நான் எத்தனையோ முறை சொன்னேன். நீ நம்பல, நீ நம்பவே இல்லை. மல்லிகாவை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு ஏதோ கௌரவத்தோட அந்தஸ்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு பிறந்த குழந்தைய கல்யாண அம்மாக்கிட்ட கொடுத்து இவ்வளவு காலமும் வளர்த்துட்டு வந்திருக்காங்கிறது எனக்கு இப்பதாக்கா புரியுது. வசந்தி ஒரு பெரிய தியாகி. வசந்தி, எத்தனையோ வழக்குல நான் நீதி சொல்லி இருக்கிறேன். ஆனா நிரபராதியான உனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து உன்னை இந்த கதிக்கு நான் ஆளாக்கிட்டேன். என்ன மன்னிச்சு வசந்தி. அப்படி சொல்லாதீங்க, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. சுஜாதா, இப்படி வாமா, இப்படி வாமா. பிரபு, நீ வா, நீ வா. அம்மா சுஜாதா, உன்னை தலை நிமிர்ந்து பார்க்க கூட எனக்கு தைரியம் இல்லம்மா. நான் கண் உள்ள குருடேன். அதனாலதான் கட்டி வைரமான உன்னை கரித்துண்டுன்னு நினைச்சு என் கௌரவத்தையே நான் களங்கப்படுத்திக்கிட்டேன்ப்பா. பிரபு, நீ கொத்தி எடுத்தியே அது கோமேகம் தாப்பா, நிச்சயமா கோமேகம் தான். ஏன் பார்வதாண்டா சரியில்லை. வழக்காடி வெற்றி அடைஞ்சு நீதிபதியாகி மறுபடியும் வழக்குகளையே கேட்டு கேட்டு வாழ்க்கையே வழக்காடிச்சு. மிஸ்டர் சந்திரன், உங்க வாழ்க்கை வழக்கில குற்றவாளி யார் தெரியுமா? நீங்க இல்ல, விதிதான். தெய்வத்தோட நல்ல தீர்ப்பு இப்பாவது கிடைச்சது. அதுக்கு சந்தோஷப்படணும். இந்த சந்தோஷத்தோட நடக்க வேண்டிய நல்ல காரியத்தை கவனிப்போம். பெற்றோர்களை பிரிச்சு வச்சுட்டு தான் நடக்கும். இந்த ஒரு கல்யாணம் மட்டும் அப்பா அம்மாவை சேர்த்து வச்சுட்டு நடக்குது. ஆமா, இந்த நல்ல நாள்ல பாதி குறை பூர்த்தி ஆயிடுச்சு. மீதி குறையும் பூர்த்தியாக வேண்டாமா? இங்க வாமா.
என்னங்க இந்த தாலி உங்க கையால வசந்தி கழுத்துல கட்டுங்க. மல்லிகா, ஆமாங்க, நீங்க என் உயிர், வசந்தி என்னுடைய இதயம். விவரிக்க முடியாத அவளுடைய தியாகத்துக்கு பதிலா விலை மதிக்க முடியாத என் ஆசையான உங்களை அவளுக்கு பங்கு போட்டு கொடுக்கிறேன். இந்த தாலி அவ கழுத்துல கட்டுங்க. போங்க. அக்கா, தம்பி, மல்லிகாவை தாலி கட்டினதுக்கு அப்புறம் மனைவியாக்கிக்கிட்டேன். வசந்திய மனைவியாக்கிக்கிட்டதுக்கு அப்புறம் தாலி கட்டுறேன். அவ்வளவுதானே? குற்றவாளி மாதிரி இந்த சமுதாயத்துல பதுங்கி வாழ்ந்துகிட்டு இருந்த என்ன பல பேர் மத்தியில தைரியமா தலை நிமிர்ந்து நிக்கும்படியா செஞ்சுட்டீங்க. எனக்கு இது ஒண்ணே போதும். நான் இனிமே அனாதை இல்ல, நான் இனிமே அனாதை இல்லைங்க. இந்த உலகத்துல நான் ஒரு தனி மனிதன். எனக்கு இன்னும் யாருமே கிடையாது. ஆனா நிறைய ஆஸ்தி இருக்கு. அதையெல்லாம் அனாதைகள், அபலைகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்தி என் ஆஸ்தி எல்லாம் அந்த ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிடலான் இருக்கேன். பாஸ்கர், அந்த ஆசிரமத்தின் நிர்வாகத்தை எனக்கு கொடுக்கறீங்களா? கண்டிப்பா. உன்னை விட பொருத்தமானவங்க வேற யாருமா இருக்க முடியும் இல்லையா மிஸ்டர் சந்திரன்? அதே ஆசிரமத்துல ஒரு சங்கீத கிளாஸ் வச்சு அதுக்கு என்ன மியூசிக் பஸ்டரா போடுங்க.